என்ன இந்த மோதிரத்தை பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்க, பணம் தரும். இது உங்க பொண்ணு படிப்புக்கு. இல்ல, எனக்கு தெரியாது. நான் மாத்தல. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் பார்த்தது நான் ஊருக்கு போயிட்டு வரேன். தீர்காயுஷாருமா. போயிட்டு வரேன் மாமி. வாம்மா. வரேன் மாமி. மகராசியா போயிட்டு வாடிம்மா. என்னடி அம்மா 30 நாள் இருக்கேன்னு சொல்லிட்டு அரை குறையா போட்டுட்டு போறேன். ஒண்ணு இல்ல, அப்பளாயிட இன்னும் கத்துக்கலையேன்னு சொன்னேன். போயிட்டு வாடி அம்மா. நீ இல்லாம நேக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. இல்ல மாமி, அப்பா உடனே வர சொல்லி தந்தி கொடுத்திருக்காரு. போலன்னா அந்த மிலிட்டரி செம்ம டோஸ் விடும். சரி போயிட்டு வரேன். பப்ளு, என்னாச்சு? ஏய், இங்க பாரு, இங்க பாரு. என்னாச்சு? கடைசி வரைக்கும் நீங்க கூட கப்ளிங்ஸ் விளையாட்டு விளையாடவே இல்ல. கப்ளிங்ஸ் தானா? டெல்லிக்கு வாதனோ விளையாடலாம். என் கூட மட்டும் இல்ல, எங்க காம்பவுண்ட்ல மராத்தி, குஜராத்தி, பஞ்சாபி, நேபாளி, அசாமி எல்லாம் இருக்காங்க. எல்லாரோடய விளையாடலாம். சரியா? நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. ஃளைட்டுக்கு லேட் ஆகுது, புறப்படலாமா? வா. போனது லெட்டர் எழுது. நான் அன்னைக்கே டெல்லி போயிருப்பேன். உங்களாலதான் நின்னேன். ஆனா எவ்வளவு நல்லா இருந்துச்சுல்ல, ஆட்டம் பாட்டம் கூத்து. டெல்லி போன இதெல்லாம் நினைச்சுப்பேன். நீங்க நினைச்சுப்பேலா? என்ன என் பேச்ச? ஹலோ ஹலோ, அப்பள கம்பெனி ஏதாவது இருந்தா சொல்லிடுங்க. அப்புறம் நான் பிளைட்ல ஏறினப்புறம் அடடா நெஞ்சில இருக்கிறத விட்டு கொட்டாம போயிட்டோமேனு ஏதாவது பண்ணிக்க போறேன். அதனாலதான் கேக்குறேன், சொல்லிடுங்க. நீ என்ன எதிர்பார்க்கறேன்னு எனக்கு தெரியும். உன் வயசு அலைப்பாயிர வயசு. அந்த வயசு பொண்ணுங்களுக்கு அமைதியா, அன்பா, ஆதரவா எந்த ஆம்பளை பேசினாலும் அவனை பிடிக்கும். உனக்கு என் மேல் ஏற்பட்டிருக்கிற அன்பு காதல் இல்ல, ஈர்ப்பு, இன்ஃபேக்சுவேஷன். உண்மையான காதலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் சரியான ஆளை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் பக்குவம் வேணும். அது கொஞ்ச நாளாகும். அது வரைக்கும் ஆடி பாடி விளையாடி சந்தோஷமா இரு. காதலையும் நட்பையும் குழப்பிக்காது. We are friends. Good friends. எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல கிச்சா. Anyhow, thanks for your advice. Thanks for everything. Final call. Passengers are requested to board it. கிச்சா, நான் போயிட்டு வரேன். பாய். கிச்சா, என்ன மன்னிச்சிடுங்க. உங்க மோதிரத்தை நான் சுட்டுட்டேன். உங்க ஞாபகமா என்கிட்ட இருக்கட்டும். திருப்பி கேட்காதீங்க. பாய். டேய், என்னடா திங்கிங்? ஓ, நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கிறேன். இந்த டீயவே உத்து பாத்துட்டு இருக்கிறியே. இவர் பெரிய ஜேடி நாயுடு சிங்கிள் டீ ஆராய்ச்சி பண்றாரு. அதுலண்ணே, இந்த டீயை எப்படி குடிக்கிறதுன்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப பார், இப்படி எடுத்து இப்படி வச்சு இப்படி குடிக்கணும். குடிச்சிட்டீங்களாண்ணே? ஆராய்ச்சி பண்ணி இல்ல, டீ போச்சு எழுதிச்சு போனாயே. குடிச்சிட்டீங்களா? ஆமா. அதுல ஒரு பள்ளி விழுந்து நடந்துச்சு. அதை எடுத்து போட்டுட்டு குடிக்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா பள்ளி விழுந்த டீயை குடிச்சா அடுத்த 5 நிமிஷத்துல செத்து போயிருவாங்களாமே. அப்ப நீங்க செத்து போயிருவீங்களாண்ணே? நோ ப்ராப்ளம். என்னங்கானது? 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணா என் பொண்ணு மாப்பிள்ள பேரை போடுறத விட்டுட்டு கண்ட பரதேசிக்கு பேரை போட்டிருக்க. யாரியா கிச்சா சுசிலா? இந்த அப்பளம் சப்பளை பண்ணானே அவன் பேரு தான் கிச்சா. அவன் நம்பர் பேரையோ பொண்டாட்டி பேரையோ கூடக்க எழுதிட்டாமல் இருக்கு. ராமையா, இதெல்லாம் எடுத்துட்டு போய்
இந்த அப்பளத்தை சப்ளை பண்ணான கிருஷ்ணமூர்த்தி அவன் மூஞ்சில சொவட்டி அடிச்சுட்டு போயா. அப்பளத்துல கிச்சா சுஷலா நடந்தது யாரு? உங்களதான் கேக்குறேன். யாரும் வாய் திறக்க மாட்டாளா? பேச மாட்டாளா? மணியனே, இவங்க நல்லா கணக்கு தந்துருங்க. உங்களை எப்படி எல்லாம் வச்சிருந்தேன்? என்ன சந்தி சிரிக்க வச்சுட்டீங்க. போக, எல்லாரும் போக. இது அப்பளம் இட்டது என்னவோ நாங்க தான். ஆனா அதுல பேரு எழுதினது சுஷீலா. அத நான் தான் எழுதினேன். எனக்குன்னு எங்க ஆத்துல பொறிச்சுக்கன்னு அது எப்படி கல்யாண பேக்கெட்ல கலந்தது? தப்பு. ஏன் தப்பு? இந்த அப்பள கம்பெனி ஆரம்பிச்சேனே, அது ஏன் தப்பு? உங்களால நம்ம இந்த பொறுப்பை ஒப்படைச்சேனே, அது ஏன் தப்பு? வசதியா நினைச்சா உரிமை கொண்டாடுறா? கிச்சா விடுப்பா, உனக்கு நீங்க அதை போய் தொலைங்க. கிச்சா, இப்ப என்ன நடந்துட்டு நீ இப்படி கோச்சுக்கிற? இன்னும் வேற என்ன நடக்கணும்? நீ பாட்டு பாட சொன்னியோ ஆம்படி ஆங்கிற உரிமையில சொன்னதா நினைச்சுண்டு இப்படி ஓம் பேரையும் அவ பேரையும் சேர்த்து எழுதிட்டா. குரல் நல்லா இருக்கேன்னு பாட சொன்னேன். கொத்து சாவிய கொடுத்தியோ அந்த உரிமையில எழுதிட்டாளோ என்னமோ. படிச்ச பொண்ணு பொறுப்பா கணக்கு உனக்கு பார்த்து பாடேன்னு கொடுத்தேன். ஆத்துக்காரி மாதிரி ஒரு துணிமணி எல்லாம் தோச்சு போட்டாளேப்பா. ஜட்டி முதற்கொண்டு அந்த உரிமையில பண்ணிருக்கலாம். நானா துவைக்க சொன்னேன்? எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அப்படி துவைக்கிறதுக்கு சேர்த்துதா மாசம் மாசம் கூலி கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ சுஷீலாவை நீ ஒரு வேலைக்காரியாத்தான் நினைச்சுட்டு இருக்கியா? ஆமா, வேலைக்காரிதான். கிச்சா, கிச்சா, எனக்கு உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். எனக்கு தெரிஞ்சு இங்கே வேலை பார்க்கிறவா யாரையும் இதுனா வரைக்கும் நீ கோச்சுன்றதில்லை, கை நீட்டி அடிச்சதில்லை. ஆனா இன்னைக்கு என் பொண்ணு 10 பேருக்கு நடுவுல கை நீட்டி அடிச்சு விட்டியப்பா. எந்த ஒரு விளையாட்டு? அது குழந்தை, தாய் இல்லா பொண்ணு, மனசு திறந்து பேசுறதுக்கு மனுஷா இல்லாத பொண்ணு. அப்பளத்துக்கிட்ட போய் பேசிருக்கு. அஷடு சுஷீலா, உன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் வர்றதுக்கு நான் காரணமா இருந்தேன்னா என்ன மன்னிச்சுடு. அதே நேரத்துல மறந்துடு. முடியாது, மறக்க முடியாது, அவ்வளவு லேஸ்ல அழிக்க முடியாது. ஒண்ணு மட்டும் சொல்றேன், கனவோ நிஜமோ நான் வாழ்ந்தது வாழ போறது ரெண்டுமே உங்களோட தான். பைத்தியகாரத்தமா பேசாத சுஷீலா. என் வாழ்க்கை நிறுத்தம் இல்லாதது. என் வாழ்க்கை கையில் இல்ல, என்கிட்ட இருக்கு. 44 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சவனை பிடிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு என்கிட்ட இருக்கு. ஒவ்வொரு நாள் ராத்திரி தூங்க போறப்போ அவனை இன்னைக்கும் பிடிக்க முடியல. வெக்கமா இருக்கு, வேதனையா இருக்கு. இப்ப வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு உயிரை வாங்குறீங்களப்பா. அந்த திருடனை உன்னால பிடிக்க முடியாதுடா. ஏன்? ஆருக்கு ஒண்ணு கூட உன்னால சுட முடியல. யூ ஆர் நாட் காம். நீ அமைதியா இல்ல. நீ அமைதியான சூழ்நிலையில இல்ல. ஆருக்கு 6 ஒண்ணு கூட மிஸ் ஆகல. ஏன் தெரியுமா? ஐ எம் மேரிட், யூ ஆர் அன்மேரிட். ஐ எம் செட்டில்டு, யூ ஆர் அன்செட்டில்டு. மோதத்துக்கு அளவு கூட. மாடல் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஏதோ ஒரு மாடல். தாலி மாடலுங்க. இத்தனை தாலியா இருக்கு. இதுல பிராமின்ஸ் போடுற தாலி எது? பிராமின்ஸ்ல பல வகை இருக்குங்க. வடகலை, தென்கலை, வடமர், வாத்திமர், பிரகச்சரணம், அர்த்த சாஸ்திரம், தெலுங்கர், கன்னடர், நம்பூதிரி. பிராமின்ஸ் தாலியில இத்தனை வகையா இருக்கு? ஆமாங்க. கொஞ்சம் பாருங்க. இது இது எந்த பிராமின்ஸ் போடுற தாலி? இது பிராமணாலவே இல்லீங்க. சரியா பார்த்து சொல்லுங்க. இது ஒரு பிராமின் போடுற தாலி. ஐயா, நான் 27 வருஷமா இந்த தொழில் இருக்கேன். நான் நிச்சயமா சொல்றேன், இது பிராமணால் போடுற தாலியே இல்ல. அப்படியே? ஆமாங்க.
அப்படியே சொல்றீங்க? ஆமாங்க. அப்போ தேங்க்யூ பெரியவரே. அப்பா 6 கார் அடிச்சீங்கல்ல, நானும் அடிக்கணும். ஆட்டங்குவா என்ன தம்பி பண்றீங்க? சொல்லி கேட்டோம்னே. ஸ்பூன்லிங்க ஆமா சொல்லி கேட்டோம். நாங்க நுடிச்சு நீ கூட கத்துக்கலாம். எப்படிங்க? இப்ப என் வாயில ஸ்பூன் இருக்கா, இப்ப மாமி வாயில ஸ்பூன் இருக்கா. இந்த எலுமிச்சம்பழத்தை என் வாயில இருக்கிற ஸ்பூனால நெம்பி எடுத்தா ஒரு கோல் அடிச்சுட்டேன். இப்ப அடிக்க கோல் கீழே துப்பு. மாவனை இனி ஒரு தடவை இந்த ஸ்பூன்லிங் விளையாட்டு விளையாண்ட வாயை அப்படியே வச்சு எடுத்து போடுவேன். நாக்கு தண்ணிப்பா மாதிரி வெளியே நீட்டு உள்ளாடுறான். ஏய் இது என்னடா இது? இதுவா நெக்ஸ்ட் கேம்னே. இது என்ன கேம்? இப்ப ஒரு முனைய நான் வச்சுக்கிறோம்னா இன்னொரு முனைய மாமி வச்சுக்கிறோமா, ஒவ்வொரு பழமா உறிஞ்சு உறிஞ்சு எடுப்போம். யாரு அதிக பழம் உறிஞ்சுறாங்களோ அவங்களுக்கு ஒரு கோல். பியூட்டிஃபுல் கேம். இந்த கேமுக்கு நேம் என்னங்க? சப்ளிங் ஆட்டம்னே. சப்ளிங் ஆட்டமா? அந்த சப்பி சப்பி ஆட்டமே. அதான் சப்ளிங்க. சப்ளிங் ஆட மாட்டான். ஆமா இவருக்கு பொறாமை. ஒரு ஆட்டம் கூட விளையாடுறாரு. மாமி ராத்திரி விளையாடுவான். நில்றா. டேய் வாடுவா, நீ இன்னைக்கு இந்த பக்கமா குத்துக்கோல பண்ணி போடுற. சார் டெலிகிராம், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. என்னண்ணே உங்க அப்பா விட்டுக்கிட்டாரா? இல்ல நட்டுக்கிட்டாரு. போடா.